வணக்கம். பல கோடி தாய்மார்களுக்கு மாதம் 1000 ரூபாய் தமிழக அரசாங்கம் கொடுத்தாங்க. பல கோடி குடும்ப தலைவிகளுக்கு தகுதி இல்லை அப்படின்னு சொல்லி நிராகரிச்சாங்க. கடந்த வாரங்கள்ல தமிழகம் பல்வேறு துறைகள்லயும் பாரத அளவுல மற்ற மாநிலங்களை குறிப்பிடும் போது நம்ம உயர்வான இடத்துல வளர்றோன்றதையும் சொல்லியிருந்தாங்க. அதே சமயத்துல கூடுதலா பல்வேறு குடும்பங்களுக்கு மாதம் 1000 ரூபாய் வழங்குவதாகவும் வழங்கி விட்டதாகவும் சொல்லியிருக்காங்க. இதுல என்ன முரணுன்னா, ஏற்கனவே 1000 ரூபாய் வாங்கக்கூடிய தகுதி படிச்சவங்களுக்கு கொடுத்துட்டு தான் சொல்லிட்டாங்க. மத்தவங்க எல்லாம் வசதி வாய்ப்போட இருக்காங்க, அதனால தகுதி இல்லைன்னு சொல்லி நிராகரிச்சிருந்தாங்கன்னா, இன்னும் கூடுதலா பல லட்சம் குடும்ப தாய்மார்கள் இப்ப எப்படி அந்த தகுதியோட அந்த 1000 ரூபாய் தொகையை பெறாங்கன்றதா நமக்கு இருக்கக்கூடிய சந்தேகம். ஏன்னா அப்ப அந்த குடும்பங்கள்லாம் நலிவடைஞ்சிருக்குதுன்றத தமிழக அரசாங்கமே பதிவு செய்யறாங்க. நலிவடைஞ்சதுனாலதான் அந்த 1000 ரூபாய் வாங்கக்கூடிய சூழ்நிலை உருவாகி இருக்குது அப்படின்றத நம்ம சொல்லல, தமிழக அரசாங்கம் சொல்லி இருக்கு. அப்படி இல்லைன்னா அந்த 1000 ரூபாய் வாங்குவதற்கு கூட தகுதி இல்லாம ஏற்கனவே இருந்தாங்க. இப்ப ஒரு படி மேல வந்திருக்காங்க. இன்னொரு 1000 ரூபாய் கொடுத்தா அதை தொடர்ந்து அவங்களோட வாழ்வாதாரம் பெருகும், அதன் அடிப்படையில கொடுத்திருக்காங்கன்றத அவங்களே குறிப்பிடுறாங்க. இந்த ரெண்டு விஷயத்துல இப்ப நம்ம எந்த விஷயத்தை எடுத்துக்கணும்ன்றதுதான் தமிழக அரசாங்கம் நமக்கு விளக்க வேண்டிய தேவை ஏற்பட்டிருக்கு. இந்த ரெண்டு விஷயங்கள்ல எதன் அடிப்படையில இந்த 1000 ரூபாய் கொடுக்குறாங்கன்றது நமக்கு ஒரு புரியாத புதிரா இருக்கு. இத தமிழக அரசாங்கம் விளக்குனா நம்மளும் புரிஞ்சுக்கலாம். தமிழகம் வளர்ந்திருக்குதா, வளர்ந்த மாதிரியான ஒரு மாயையை உருவாக்கி இருக்காங்களான்றது இந்த மாதம் 1000 ரூபாய் கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கி இருக்காங்கல்ல. ஏற்கனவே தகுதி இல்லைன்னு சொல்லி நீக்கினாங்க. இப்ப அவங்க அந்த 1000 ரூபாய்க்கு தகுதியானவங்களா மாறி இருக்காங்கன்னா எதன் அடிப்படையில மாறினாங்க? நலிவடைஞ்சதுனால இப்ப 1000 ரூபாய் கொடுக்கறோம்னு அவங்களே சொல்றாங்களான்றது நமக்கு இருக்கக்கூடிய குழப்பங்கள். அப்படி இருந்தா தமிழக மக்களோட வளர்ச்சியை எதன் அடிப்படையில இவங்க குறிப்பிட்ட அறிக்கையா நமக்கு சமர்ப்பிச்சிருக்காங்க. இந்த அறிக்கையை பார்த்து நம்ம எதன் அடிப்படையில புரிஞ்சுக்கிறது? ஏன்னா நம்முடைய அன்றாட வாழ்வியல்ல நம்ம பார்க்கும்போது நமக்கு புரியுது. சாலைகள்ல பிரச்சனை, கல்வியில பிரச்சனை, மருத்துவத்துல பிரச்சனை, அன்றாட வாழ்க்கையில பல்வேறு பிரச்சனைகள், நமக்கு தேவையான அடிப்படை வசதிகள்ல பிரச்சனைகள், எந்த பிரச்சனையுமே இது வரைக்கும் தீர்வு கண்டதா நம்மால குறிப்பிட்டு சொல்ல முடியலன்றதை விட அந்த ஆட்சியில் இருக்கக்கூடியவங்களாலேயே நாங்க இந்த பிரச்சனையை தீர்த்திருக்கோம், இந்த பிரச்சனையை சரி செஞ்சிருக்கோம், இந்த பிரச்சனை மறுபடியும் வராது அப்படின்ற ஒரு சூழ்நிலையில அவங்களே இல்லைன்றதுதான் நிதர்சனமான உண்மையா இருக்கு. நன்றி.